இப்படி இந்த ஜிம் மாஸ்டருக்கு ஆகி போன உடனே மனசு ரொம்ப வலிச்சது. சரி இதுக்கு என்ன மாற்று வழி அப்படின்னு ரூம் போட்டு யோசிச்சதில் மக்கள்கிட்ட கேட்டுருவோமே அப்படின்னு போய் மக்கள்கிட்ட கேட்டோம். ஏன் இந்த மாதிரி ஜிம்மில் போய் வெயிட்டை தூக்கி இப்படி பண்ணலாமா, இல்லை உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறது உணவு கட்டுப்பாடை இது பண்ணலாமா, என்ன செய்யலாம் சொல்லுங்க 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 அப்படின்னு கேட்டோம். இருங்க ஏன் பதட்டப்படுதே நாங்கள் சொல்லுவோம்ல அப்படின்னு கடகடன்னு சொல்லுதாக நோட் பண்ணி வச்சுக்கிடுங்க. ஓவர் எக்ஸசைஸ் பண்ணுறதும் ரொம்ப தப்பு தான். ஓவர் எக்ஸசைஸ் பண்ணுறது, வே ப்ரோட்டீன் எடுக்கிறது, எக்ஸஸ் வே ப்ரோட்டீன்லாம் எடுத்தால் அது ஒரு இஷ்யூ தான். ஸோ நம்ம வந்து டெய்லியும் ப்ராப்பராக நம்ம ஸ்லீப் சைக்கிளும் ப்ளஸ் ஃபுட்டும் ப்ராப்பராக நம்ம மெயின்டைன் பண்ணாவே போதும். ஜிம்மு போய் தான் நம்ம ஃபிட்னஸ் ஆகணுங்கிறது இல்லை. இங்கே யாரும் ரித்திக் ரோஷன் மாதிரி எல்லாம் ஒன்றும் ஆக வேண்டியது இல்லை. நம்ம வந்துட்டு உடற்பயிற்சி செஞ்சுட்டு காலையில் நேரங்காலமாக நினச்சி சாப்பிட்டு ஏதாவது தோட்டம் இதெல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு உடம்பு ஏறிடும். பணம் இருக்கிறவங்க உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு ஜிம்முக்கு போகிறாங்க. பணம் இல்லாதவங்க உழைச்சி உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கிறாங்க. காலையில் 7 மணிக்கு எந்திரிச்சு 8 மணி வரலையும் வாக்கிங் போகலாம், கடைக்கு போகலாம், பால் வாங்க போகலாம், ஸ்கூலுக்கு போகலாம், காய்கறி வாங்க போகலாம், எல்லாமே போய் வரலாம். வாக்கிங் உடம்பு நல்லா இருக்கும். எந்த பிரச்சனையும் இல்லாத நம்ம உடம்பு நம்மளே ஆரோக்கியமாக பார்த்துக்கலாம். கொலஸ்ட்ரால் இல்லாத ஃபுட் எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக நமக்கு வந்து கொழுப்பு சத்து அதிகமாக இருக்காது. அதனால் நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கும். தேவையில்லாத ஃபேட்டை நம்ம கண்டிப்பாக குறைக்கலாம். எனக்கு பார்த்தீங்கன்னா பிபி இல்லை, சுகர் இல்லை, கை கால் வலி, மூட்டு வலி, இந்த மாதிரி எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம அன்றாட தினசரி வீட்டு வேலையில் கரெக்டாக செஞ்சுட்டு நம்ம உடல் நம்ம தேவையான எக்ஸசைஸ் மட்டும் பண்ணவே நம்ம உடல் நல்லா ஆரோக்கியம் வச்சுக்கலாம். ஃபாஸ்ட் ஃபுட்டு அதெல்லாம் விட்டுடுங்க. அதெல்லாம் நம்ம நீங்கள் என்ன தான் ஜிம்க்கு போனாலும் அந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிட்றதுனால நிறைய கெடுதல்லாம் உண்டு. அதெல்லாம் சாப்பிடாதீங்க. ஏர்லி மார்னிங் நான் ஒரு 6 கிலோமீட்டர் போகிறேன் போதும். டயட் கண்ட்ரோல் வச்சுருக்கணும். சாப்பிட்ற உணவு பழக்க வழக்கங்களில் கண்ட்ரோலாக இருந்தால் உடம்பை நல்லாவே வச்சுருக்கலாம்.